நிறைய இது பாதிப்பு வந்துட்டு இந்த பாலம் இல்லாத பிரச்சனையால பெரிய ஒரு கஷ்டம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்பொழுது மூதூர் சாஃபி நகர் பகுதியிலிருந்து இந்த அக்கறையிலிருந்து அடுத்த கரைக்கு பாதையூடாக செல்கிறோம். இங்கே மக்களது கோரிக்கை என்னவென்றால், முதல் முறையாக இந்த பகுதிக்கு முதலாக வெள்ளம் வந்துள்ளது. எனவே இங்கே பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களின் ஒரே ஒரு கோரிக்கை, இந்த 70 மீட்டர் சுமார் 70 மீட்டர் இந்த தூரத்திற்கு ஒரு பாலத்தை அமைத்து தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களோட கோரிக்கை, நாங்கள் 60 குடும்பம் குடியிருக்கிறோம் இங்கே. எங்களுக்கு ஒரு பாலம் அவசியமாக தேவை, அது கட்டாயமாக தேவை. அது நான் கஷ்டத்து மத்தியில் இருக்கோம். இந்த கிராமத்து மக்களோட நிலப்பாடு எல்லாம் இதே மாதிரி தான். பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டியதாகிக்குது. இப்போ கொஞ்சம் கடந்த இதில் ஒரு அனர்த்தம் வந்துச்சு. அந்த இதுலேருந்து மீண்டு போகிறதுக்கு இந்த போகிறதுக்கு கடுமையாக கஷ்டப்பட்டுக்கு நாங்கள். போலீஸாக்கள் வந்து, நேவியாக்கள் வந்து போட்டில் எங்களை பையன் எல்லாரும் ஏற்றி எடுத்துது. அதுவும் அதிகமாக வந்திருக்கணும்னு சொன்னால் எத்தனை உயிர் போயிருக்கணும் சரியா எங்களுக்கு. அது இந்த பாலை இருந்திருந்தா நாங்கள் முன்கூட்டியே எல்லாரும் அங்கே போயிருக்கோம். நிறைய பொருட்கள் சேதப்பட்டிக்கு, அதுவும் இல்லாமல் கால்நடைகள், வயல்வெளி எல்லாம் நிறைய இது பாதிப்பு வந்துட்டு. இந்த பாலம் இல்லாத பிரச்சனையால பெரிய ஒரு கஷ்டத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்குறோம். பல தடவை வந்து கல்லை நாட்டிக்காங்க, அது செஞ்சுட்டாங்க, இது செஞ்சுட்டாங்க, பாலை வரும்னு வருஷம் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த 9 வருஷம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால வந்து நாங்கள் 9 வருஷம் இவ்வளோ நாள் நாங்கள் பாலத்தையும் கண்டதில்லை. ஆனால் நிறைய வெள்ளத்துக்கும் நிறைய பிரச்சனைக்கும் முகம் கொடுத்துட்டு இருக்கு. நாங்கள் எங்களுக்கு பெரிய உதவியாக போகும் இந்த பாலம் வரும்னு சொன்னால் நாங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இதுக்கு முற்றாக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்குது, முட்டுப்புள்ளியாக இருக்குது இந்த பாலம். எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் ஒரு அந்த பாலம் துண்டு இடையில பார்த்தா ஒரு 50 கிலோமீட்டர் அப்படி இருக்கும். இல்லை 50 மீட்டரா? கிலோமீட்டர் இல்லை, 50 மீட்டர் இருக்கும். 50 மீட்டர் 70 மீட்டர் கிட்ட இருக்குமா? உங்களோட கோரிக்கை என்ன? கோரிக்கைன்னா எங்களுக்கு இந்த முக்கியமாக தேவைப்படுற என்ன, இந்த பாலம் தான். இந்த பாலம் இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் இந்த இயற்கை அனர்த்தத்துலேருந்து மீள்றதுக்குள்ள எங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பாலம் இல்லாத சுற்றி தான் நாங்கள் இந்த இஞ்சி ஏறிக்க வேண்டிய நிலைமை வந்துக்கு. இப்போ அங்காலேருந்து வந்து போகிறது தண்ணிக்கு பிரச்சனை. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்குள்ள பிரச்சனைக்கு இங்கேருந்து பாலம் இல்லாமல் பாதையில் கஷ்டப்பட்டு அந்த உடஞ்ச பாதையில தான் இப்போ எங்களை கரப்படுத்துறாங்க. அதில் ஒரு ஆபத்து வருமானு சொன்னால் நிறைய உயிர் போகிறதுக்கு இருக்கு. இதையும் எத்தனை தடவை நாங்கள் ஒவ்வொருத்தையும் வீடியோ இப்படிதான் எடுத்துட்டு போகிறாங்க. ஒரு முடிவும் கிடைக்கையில் இன்ஷா அல்லா இந்த இது கடைசியாக இது நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னு நினைக்கிறோம். இன்ஷா அல்லா நாங்களும் உங்களோட உதவி எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு இதுக்கு பாலத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. பாலம் வரும்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். இது எந்த இடம்னு சரியாக சொல்லுங்க. மஜித் நகர், சாஃபி நகர், வேதத்தீவு. இது எங்க? மூதூரா? மூதூர். இருபத்தி 23 வீடு வெள்ள வீடும் கரண்ட் முழுமாக கொண்டு நாங்கள் ஏற்றி கொடுப்போம். கலப்பு தொழில் பண்ணி நம்பர் கொடுத்துருக்கிறேன். உதவி திட்டங்கள் அரசாங்கத்தாலே தருவாங்க, எங்களாலே முடியுமான உதவிகள் நாங்கள் செய்வோம். இதுக்கு நாங்கள் என்ன முறை வந்து இதுக்காக நாங்கள் சின்னருக்கு போகிறதுக்கு உலக உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு இப்போ உடுப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். எங்களோட ஏரியாவுக்கு உடுப்பு நான் கொண்டு வரேன் சார். வேறு உங்களோட வேறு சரி தேவைகள் இருந்தால் வேலையும் செய்வோம். எங்களையால் ஏற்பாடு
தண்ணி குடிக்கிற தண்ணி எப்படி அப்ப நல்ல நீர் அடிச்சா வருமா தண்ணி இப்பான இது செஞ்சுட்டு போய் லைன் நாங்கள் கொடுக்கல ஆட்டுக்கங்க எத்தனை அடி அடிக்கணும் எத்தனை அடி அடிக்கணும் பைப்பு செஞ்சு தந்தது வீட்டு கூட எடுக்கணும் கட்சத்திலேக்கு எங்களை வீட்டு கூட லைன் நடக்குன்னா 20,000-30,000 ரூபாய் சரி தேவைப்படும் 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் சரி போகும் அந்த நீங்க வந்து இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாருக்கும் இந்த மெசேஜ் நீங்க கொடுக்கணும் எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெளிவா சொல்லணும். அவங்க அனர்த்தங்கள் அந்த வந்த சந்தர்ப்பத்துல அவங்களோ அல்லது அவங்க சார்ந்தவங்களோ அவங்களோட உறவினர்களோ நண்பர்களோ எடுத்த புகைப்படங்கள் அந்த வீடியோக்கள் அதெல்லாம் ஆதாரமா வச்சுக்கொள்ளணும். அப்பதான் நீங்க உங்களோட கிராம அவங்களுக்கு சொல்லலாம் இந்த போட்டோஸை காட்டி இதுதான் அவங்களோட ஆதாரம். இல்லாட்டி உங்களுக்குரிய உதவிகளை தாரத்துக்கு மறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதாவது நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் புகையில நாங்க ஒரு நாள் போகணும்னு சொல்லி போயிட்டா இந்த மெசேஜ் எல்லாருக்கும் நீங்க சொல்லுவோம். ஒரு ஊர்ல பள்ளி மூலமாகவோ ஏதோ சொல்லுவோம். ஏதாவது இப்ப வந்து அனர்த்தம் சம்பந்தமா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் 25,000 ரூபாய் காசும் அந்த கிளீன் பண்றதுக்கு கூடிய காசும் மற்ற 50,000 ரூபாய் காசும் கிடைக்கிறதுக்குரிய ஏற்பாட்டு அவங்களுக்கு ஒரு ஆதாரம் நீங்க முன் வைக்கணும். அதே போன் போட்டு இருக்கேன் சார். போன் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு உங்களோட போட்டோவோ வீடியோவோ ஒரு ஆதாரம் இருந்தால் அவங்க நம்புவாங்க. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேற ஆட்கள் பாதிக்கப்படாதவங்களும் சில நேரம் இல்ல கேட்காட்டியும் கூட இப்ப இந்த நிலைமையை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆதாரமா தேவைப்படும். அதுவும் உங்களோட போட்டோஸ் உங்களோட குடும்ப ஆட்கள் இருக்கிற மாதிரி எடுத்து இப்போ வச்சுக்கோங்க. உங்களோட போனுங்கள்ல கேட்க கூட கொடுங்க. போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அவங்க தக்சேறு பண்ணுவாங்க. அவங்க அந்த விட்டுட்ட நிலைமையை பார்த்து அதுக்குரிய இதுதான் கொடுப்பாங்க. நாங்க வந்து மனித உரிமைகள் சார்பாக வந்திருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட்ல சக்தி நியூஸ்ல வேலை செய்கிறேன். மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக நாங்கள் இது மாதிரி எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சு வரோம். உண்மை உள்ளுக்கு கூரைக்குள்ளேயே பாம்பு இருக்கு. அதனால அவங்க அவங்களோட வீட்டுல தூண்டிக்கலாம் அமைக்கிறாங்க. எல்லாரும் இந்த ரோட்ல இன்னைக்கு மழை வந்து தலை சொல்லி அங்கே எத்தனையோ பேர் வீடே போயிட்டு இங்கே போறவங்களானே அப்ப நீங்க தண்ணி வந்தோட எங்க போனீங்க? தண்ணி வந்தது பிறகு நான் கொஞ்சம் ஆம்பளை இருக்கேன். நாங்க அந்த வீல் சேர் அனுப்பி வைக்கிறோம். அந்த ஊர்ல வந்து அதுதான் நாங்க படிச்ச பாடம் எங்களோட வயசுக்கு. பாலம் வந்து இரும்பு பாலம் 14 பாலம் இதுல ஒன்று போட்டாலும் கூட 110 அடி 70 அடி 70 மீட்டர். வசதிகள் என்ன உங்களுக்கு செய்யணும்?
எல்லாம் அழிஞ்சிட்டு நாங்க கதவை திறக்கையில பாக்கல அப்படி கிடையாது வேற இடத்துல ஒண்ணுமில்லாம நாங்க கஷ்டப்பட்டு இது கிடக்கும் ஒரு கல்லூடி தங்களை நான் குடிசை மாசத்துல குடிசையிலே நீங்க வந்து பாருங்களேன் எங்களை விட்டு எல்லாவுக்காக வந்து பாருங்க குடிசை மால்ல அடக்கம் கொடுத்த உடுப்பு இல்ல போட சட்டை இல்ல ஆட்சி சட்டி வலை இல்ல படுக்க பாய் இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்க முடியும் ஆனா நாங்க தான் முதலாவது தாண்டது நாங்க தான் முதலாவது இந்த இதால போக்குல எங்களை களத்தால ஒரு தண்ணி நாங்க இதை விட்டு போகல 1:30 மணி தான் இரவு 1:30 மணி இரவு 1:30 மணி நீங்க வந்து பாருங்க வாங்க வாங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷன் வந்து கைதெல்லாம் கொடுத்துரும் என்ன அப்படி கிடக்குன்னு நாங்களும் உணங்கோளும் சிந்தானே நாங்களும் ஒரு மனுஷன் வருவாடா என்னன்னு கேட்டா நீங்களாம் கேட்டா கூட கொள்ளைக்கு போனவங்க இல்லை மாட்டுக்கு போனவங்க இல்லை நாங்கள் சாப்பிடுறது எனக்கு காலையில் நீங்கள் வந்து வாங்க வந்து பாருங்க நன்மை வந்து பாருங்க அப்ப சாலையா இங்க வாங்க கோழி மேல வந்து ஒரு சாமான் 3 கோழிக்குள்ள கோழி இழந்து இங்க பாருங்க அந்த ஆடக்கு ஒரு கோழி கூடும் அந்த ஆடக்கு ஒரு கோழி கூடும் 2 கோழிக்கு ஒரு கோழி கூடி போயிட்டு கோழி முழுதும் போயிட்டுது பேனாது இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் எல்லாம் போயிட்டு இங்கே பாருங்க வேலையில் ஒரு மணி இந்த மாலை பாருங்கண்ணே என்ன ஒரு கதவை திறந்துடுறோம் நெல்லுங்க ஒரு சாமான் சட்டு இங்கே ஒரு சாமான் இதெல்லாம் தண்டை விட போடு நெல்லுங்க கதவை திறந்துடும் நீங்கள் உங்களோட கண்ணால் பாருங்க இந்த வீட்டை இங்கே பாருங்க இந்த அலமாரிக்குள்ள இந்த சாமான் முழுதும் போயிட்டு இங்கே பாருங்க இந்த கொலட்டி வச்சுக்கேன் இங்கே பாருங்க ஒன்றுமே நெஞ்சு பாருங்க இதெல்லாம் தண்டை நிவாரண சாமான் இங்கே பாருங்க இதெல்லாம் தண்டை சாமான இங்கே பாருங்க ஒரு சாமானும் இல்லை இந்த கட்டி கூட பட்டியால கிடந்து எடுத்துக்கொண்டு போட்ட உள்ளுக்கு பாருங்க என்ன இங்கே பாருங்க பிள்ளைகள பதிவு அது இதெல்லாம் இங்கே பாருங்க ஊறி பித்து மாடு முடிச்சு இங்கே பாருங்க எந்த தூரத்துக்கு வந்திக்கிறது தண்ணி அந்த வந்திக்க தொங்களுக்கு இதெல்லாம் நனைஞ்சுதான் கரண்ட் கூட இல்லை இந்த வீட்டுக்குள்ள மாடு இங்கே பாருங்க இங்கே பாருங்க சரி மாமி சரி இங்கே நான் போய் காலம் இந்த முழுதுவாங்க தண்ணியை போட்டாங்க பண்றாங்க கோடு போய் அந்த உள்ளூரில் எங்கேயும் கோலவனுக்கு மேலே எங்களுக்கு